திருச்சியில் பலத்த பாதுகாப்புடன் தயார் நிலையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்கள். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் திருச்சியில் பலத்த பாதுகாப்புடன் தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள் உள்ளன. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இணைகிறார். இளவரசன், தற்போது காலை 8 மணிக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா மோனிஷா, தமிழகத்தை ஆளப்போவது யார் என்ற சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. குறிப்பாக ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, மேற்கு, மணச்சநல்லூர், துறையூர், முசிறி, திருவெரும்பூர், லால்குடி, மணப்பாறை உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை 2 இடங்களில் நடைபெற உள்ளது. அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற, அதாவது திருச்சி மாநகரில் இருக்கிற திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், மணப்பாறை ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி ஜமால் முகமது தனியார் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற 4 தொகுதிகளான முசிறி, துறையூர், லால்குடி, மணச்சநல்லூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் துறையூர் அருகே உள்ள புலிவளத்தில் உள்ள ஓயாசிஸ்ங்கிற தனியார் பொறியியல் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி ஜமால் முகமது கல்லூரி. நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது ஜமால் முகமது கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை 5 சட்டமன்ற தொகுதிகள் நடைபெறவுள்ள நிலையில் அந்த அனைத்து கட்சி வாக்கு எண்ணிக்கை மையத்தினுடைய முகவர்கள் முக்கிய சோதனைகளுக்கு பிறகு உள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். 3 அடுக்கு பாதுகாப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த மையத்தை பொறுத்தவரை சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. வரும் அனைத்து நபர்களும் முழு சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே 9 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்து இந்த 2 இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 86.58% வாக்குப்பதிவு ஆகியுள்ளது. இந்த எண்ணும் மையங்களில் தற்பொழுது 5 இடங்களில் இந்த வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினர் செய்தி சேகரிக்க எதுக்காக மீடியா சென்டர் என்ற தனியாக ஒரு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 14 மேஜைகள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. குறிப்பாக முதலில் 8 மணிக்கு தபால் வாக்குகள் ஒரு புறம் எண்ணப்படும். அந்த தபால் வாக்குகள் ஒரு புறம் எண்ணப்படும் போது வாக்கு இவிஎம் இயந்திரங்கள் அந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ள பகுதியிலிருந்து கொண்டு வரப்படும். அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதி 27 சுற்றுகளாக வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளது. குறைந்தபட்சமாக முசிறியில் 21 சுற்றுகளாக நடைபெற உள்ளது. இது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்கு, மேற்கு ஆகிய 2 தொகுதியில் 22 சுற்றுகளாக நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மணப்பாறை 25 சுற்று, லால்குடி 20 சுற்று உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதியில் நடைபெற உள்ள நிலையில் இந்த வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்ந்து இந்த பகுதி மூலம் விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கும் நிலையில் உள்ளே வரும் அனைவரும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்னும் சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் மிக முக்கிய தொகுதிகளான திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணும் முகவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரம் தொடங்க உள்ளது. மோனிஷா.